வீட்டிலே நம்ம ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்யலாம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பரிட்சை அட்டையை கட் பண்ணி அந்த போர்டு வைக்கிறதுக்கு அளவா ஒரு இது ரெடி பண்ணி அதுக்கு மேலே அந்த ஸ்டிக்கர் பேப்பரை ஒட்டிக்கலாம். ஒட்டின பேப்பர் லைட்டாக நீட்டிகிட்டு இருக்கு, அதுக்கு பெபி குயிக்கை போட்டு ஃபினிஷிங் பண்ணிடலாம். போட வச்சா இப்படி இருக்கும். 4 ஸ்க்ரூ போட்டு அந்த போட அந்த பல போர்டில் இதில் ரெடி பண்ணிட்டா ஃபிட் ஆயிரும். இதை கொண்டு போய் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸில் அந்த பின்னாடி ஹோல்ஸ் போட்டிருக்கோம்ல அதில் செட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி அந்த துணி இருக்குல்ல, துணி எடுத்து அதில் கட் பண்ணி அந்த பாக்ஸை கவர் பண்ணிடுவோம். அதுக்கு மேலே வச்சா கவர் பண்ணிட்டு நீட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த துணி போடுறதுக்கு முன்னாடி அந்த பலாயில் இருக்கிற தூசி இதெல்லாம் எமர்சிட்டு போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டு துணியை போட்டோம்னா நீட்டாகிடும். நம்ம துணியை போட்டு ஓட்டுறதுக்கு இந்த பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஸ்பீக்கர் லைட்டாக அந்த ஸ்பீக்கர் இருக்கு, அதுக்கு சொல்யூஷன் பண்ணிட்டு இந்த ஸ்பீக்கரை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள பாட்டம் போர்டு இதுக்கு துணியை போட்டு கவர் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸில் ஃபிட் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது மாதிரி ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்க்ரூ நீட்டிகிட்டு இருக்குல்லையே, அந்த ஸ்க்ரூவில் உட்கார வச்சு கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி கீழே ஒரு போல்ட்டு போட்டு டைட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஸ்பீக்கரை தூக்கிட்டு போக ஒரு கைக்கூடி ரெடி ஆகிடும். ஸ்பீக்கர் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அதில் வச்சு கனெக்ஷன் கொடுத்துட வேண்டியது. 3.7 வோல்ட் ஒரு பேட்டரியை கொடுத்து அந்த போர்டை ஃபிட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு. அது வரலாம் நீட்டாக இருக்கும். அந்த பாக்ஸ் கொஞ்சம் விரியாமல் இருக்க 2 கட்டை வச்சுருக்கோம். இதேமாரி